ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய வரன்கள் பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சந்தியா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கோனார் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க MVSC படித்து முடிச்சிருக்காங்க, அதாவது வெட்னரி டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து வெட்னரி டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ரொம்ப பெரிய வசதியெலாம் இல்லைங்க, வசதி குறைவாகவும் இல்லைங்க, ஓரளவு நல்ல வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்க வந்து நான் கவர்மெண்ட் வேலை வாங்கிக்கிட்டு தான் திருமணம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானத்தில் இருந்ததுனால இப்போது லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வயசு கொஞ்சம் 40 வயசுக்குள்ளே இருக்கிற மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக வேணும், குறைந்த சம்பளமாக இருந்தாலும் ஓகே, ஆனால் கௌரவமான நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி மாப்பிள்ளை வந்து ஜாதி தன்னுடையதாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. கோனார் வகுப்பில் வந்து உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா மாப்பிள்ளையோட வசதி வந்து ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மணமகனாக வந்தாலும் சிறப்பு தான், அப்படி இல்லாத பட்சத்தில் நான் அவங்களோடைய போகிறதுனால ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா வாணிஸ்ரீ, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க அதாவது ஜூஸ் கடையை வச்சுருக்காங்க, பழக்கடையும் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மனமாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகேன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு சொந்தமாக பெரிய மாடி வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, வேறு எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவரும் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க. இது வந்து இவங்க சொந்தமாக வந்து இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு போனதுனால ஸோ அதை வந்து இவங்கள பார்த்து ரன் பண்ணிட்டு வராங்க. அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி அவர் தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ இவங்க ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. அப்பாவும் இல்லைங்க, இவங்களுக்கு அம்மா மட்டும்தாங்க. அம்மாவும் சமீபத்தில் தவறிட்டதுனால இப்போது தனிமையில் இருக்கிறதுனால இவங்க பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும், படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குணமாக இருக்கிற மணமகனாக வேணும், ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்னையும் என்னோட குழந்தையும் காலை ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கக்கூடிய மணமகனாக வேணும்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் வந்து இலவசமாகவே வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச விவரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.